தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த டுடோரியலை நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்பில் லேயர் பேலட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்பில் லேயர் பேலட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ஃபோட்டோஷாப்பில் லேயருங்கிற பேலட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ லேயரை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத இதற்கு முந்தைய பல வீடியோக்களில் நம்ம அதை பற்றி உள்ள விஷயங்கள் நிறைய நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேயரை பற்றி உள்ள விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு லேயருங்கிற கான்செப்டே பார்த்திங்கன்னா நிறைய எடிட் பண்ணுற மாதிரி இருக்கவங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம லேயர் அதிகமாக நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இமேஜில் பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்குது. 3 லேயர் இருக்குது. ஃபோட்டோ ஒரு லேயரில் இருக்குது. ஃபோட்டோஷாப்புங்கிற டெக்ஸ்ட்டு ஒரு லேயரில் இருக்குது. லேயருங்கிற ஒரு வேர்டு, அந்த டெக்ஸ்ட் இன்னொரு லேயரில் இருக்குது. ஸோ டோட்டலாக 3 லேயர் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு லேயரை நம்ம டூப்ளிகேட் எடுக்கிறதா இருந்தால் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். டூப்ளிகேட் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தட் இருக்குது ஃபோட்டோஷாப்பில். அந்த 3 மெத்தடும் என்னென்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபோட்டோ இருக்கிற அந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எப்படி இந்த ஃபோட்டோவை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த ஃபோட்டோக்குள்ள லேயரை நீங்கள் எப்படி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோக்குள்ள லேயர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே லேயர் பேலட்டில் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோக்குள்ள லேயர் நம்மளுக்கு லேயர் பேலட்டில் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபோட்டோவை நம்ம டூப்ளிகேட் லேயராக நிறைய எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த லேயர் 1ங்கிற அந்த லேயரில் தான் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ இருக்குது, சிவகார்த்திகேயனுடைய ஃபோட்டோ இருக்குது. அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டூப்ளிகேட் லேயருங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஓகேன்னு கொடுங்க. இங்கேயே அந்த டூப்ளிகேட் லேயருடைய அதுக்கு ஏதாவது ஒரு நேம் வேணும்னா நீங்கள் ஏதாவது நேமும் கொடுத்துக்கலாம். ஓகேன்னு நான் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர், டூப்ளிகேட் லேயர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் மூவ் டூல் மூலயமா அப்படியே நகர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த லேயர்லேருந்து இன்னொரு லேயரை நம்ம டூப்ளிகேட் மூலயமா எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எத்தனை டூப்ளிகேட் லேயர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அது என்ன ஷார்ட்கட்டுங்கிறத நான் அடுத்த டுடோரியலில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உள்ள உங்களுடைய கருத்துக்களை, சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி.